ஏம்மா இங்க சாரீலாம் பாத்தியா அழகழகா இருக்கு. ஏன் அஞ்சலி, முதல்ல முகூர்த்த பட்டி எடுத்துக்குவோம், அப்புறமாட்டி நம்மளுக்கெல்லாம் சேலைய பார்ப்போம். சரிம்மா. வாங்க மேடம், என்ன பார்க்கணும்? கல்யாணத்துக்கு முகூர்த்த பட்டி எடுக்க வந்திருக்கோம்ப்பா. எங்க போகணும்? அதோ தெரியுது பாருங்க, அந்த லாஸ்ட் போங்க, ஃபுல்லா முகூர்த்த பட்டு தான் இருக்கும். ஆட்டும். ஏம்மா பையன் நடந்து வா, அந்த அத்திக்கு போகணுமா? ஆட்டும், போவாங்க போவாங்க, நாங்க மெதுவா நடந்து வாரோம். இந்த சக்தி பையில எங்க காணோம்? ஆள்களோட வானா வரமாட்டுக்கான். அதோ அங்க வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏ சக்தி, போடு போடுன்னு வா. எம்மா, கடையில வச்சு மானத்தை வாங்காத, நீ பெசாட்டி வா. அவன் என்ன சின்ன பையனா தொலைஞ்சு போவதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? உங்க அம்மைய பத்தி தெரியாதா? எதுக்கு எடுத்தாலும் தொண்டைய போட்டு கீறுவான். பெசாட்டி போயும் டீ வருவான். உனக்கு என்னம்மா, அங்கி இங்கி வாய் பார்த்துட்டு நிக்கா, சீக்கிரம் வாரானா பாரு. உன் மாப்பிள்ள கூட தம்பிட்டு நிக்காரு, அவரை கூட்டிட்டு வர வேணாமா? என் பேரனா வாய் பார்த்துட்டு இருக்கான், நல்ல பாரு. உன் மாப்பிள்ள தான் வாய் பார்த்துட்டு இருக்காரு. ஆ ஆ தெரியுது, பேசாட்டி வா. என் மாப்பிள்ளைய பத்தி குறை சொல்லலான்னா உனக்கு இருக்க முடியாத. துளசி, 2 பேரும் சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கேன். வா நம்ம பாட்டுக்கு போவோம். கல்யாணத்துக்கு முகூர்த்த பட்டு பார்க்கணும். காட்டுறேன். என்ன ரேட்ல பாக்குறீங்க? 1,00,000க்குள்ள நல்ல பட்டா காட்டுமா? நிறைய புது டிசைன் தான் வந்திருக்கு, இருங்க நல்ல பட்டா எடுத்து காட்டுறேன். ஏ அம்மா அம்மா அம்மா, 1,00,000 ரூபாய்க்கு பட்டு வேணுமாமே? என் பேத்திக்கு எடுத்து கொடுத்தாவது மனசு ஆறும். யாரோ ஒரு பிள்ளைக்கு 1,00,000 ரூபாய்க்கு எடுக்காளே, சண்டால சிரிக்கி. இவ என் வயதுலதான் பிறந்தாளானே தெரியல. ஆச்சி, பேசாம இரு, புலம்பிக்கிட்டே இருக்காத. இந்த கலர் பாருங்க அத்தை. என்ன காரி, எதுக்கு கூப்பிட்ட? உனக்கு என்ன கலர் பிடிக்குமோ சொல்லி எடுத்து காட்டுவாவ. இல்லத்த, 1,00,000 ரூபாய்க்குலாம் ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு? அதனால கம்மியாவே பாருங்க. 20,000க்கு மேலே போனாலே நல்ல நல்ல சாரீஸ் தான் இருக்கும். அதனால எனக்கு ஒரு 20-30க்குள்ள போதும். ஆட நீ வேற, வேலையெல்லாம் எதுக்கு பார்க்க? என்ன நீயும் என் மவுன டெய்லியுமா கல்யாணம் முடிக்க போறீங்க? அதெல்லாம் வாழ்க்கையில ஒரு வாட்டி நடக்க போகுது. நல்ல சேலையை எடுத்து உடுத்து, அது உன் காலத்துக்கும் ஞாபகமா வச்சிருக்கணும்ல. நாளைக்கு உன் பிள்ளைகள்கிட்டலாம் காட்டலாம், இதுதான் என் கல்யாண பட்டு, என் மாமியை எடுத்து கொடுத்தாவன்னு. 1 லேக்குங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. கம்மியாவே எடுப்போம். ஆச்சி பாத்தியா, அத்தையை கூப்பிட்டு காதுல என்னத்தையும் ஓதுறா. அது ஒன்றும் இல்லை, 1,00,000 ரூபாங்கிறது விலை அதிகமாக இருக்கான், கம்மியாக பார்ப்போங்க. இப்படி பேசி பேசிதான் என் மவளையும் பேரனையும் மயக்கி போட்டிருக்கா. அதான் அவளை பார்த்தாலே தெரியுதே, சரியான வித்தக்காரி தான் ஆச்சி. அந்த வித்தை தான் உனக்கு தெரியாம போயிட்டே. அது உனக்கு தெரிஞ்சிருந்தா உன் இடத்துல எப்படி அவ வந்திருப்பா? அது தெரியாம தானே நீ இங்க இருக்க. கேள்வி, பேசாம வாயை மூடிட்டு இரு. எரியில தீல எண்ணெயை ஊத்துற, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டேன். அடி போடி, நல்லதுக்கே காலை இல்லை. இங்க பாரு மருமவளை, கல்யாணத்துக்கு நம்ம வீட்டு சைட்லலாம் நிறைய பேர் வருவாவ. அவங்களாம் பார்த்து நல்லா ஆச்சரியப்பட வேண்டாமா? வடிவுக்கு மருமவளா நல்ல தங்கச்சலையாட்டு இருக்காளே, இம்புட்டு அழகான பிள்ளையை பிடிச்சிருக்கானு எல்லாரும் மேய்ச்சி போவ. அதனால நல்ல சேலை உடுத்தி இரி. குறைஞ்ச விலையில சிம்பிளா சேலை வாங்கினா எங்களுக்கு தானே கௌரவ குறைச்சலா இருக்கும். ஏய் காரு, எங்க அம்மால என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, எடுத்துட்டு போட்டும் வீடு. நல்ல கிராண்டான சாரீலாம் இப்போ எடுத்தாதான் எடுத்தபடி. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம்லாம் கிடைக்கிறது கஷ்டம்தான், கிடைக்கிறப்ப எடுத்துக்கோ. இல்லை மைனி, ரொம்ப விலை அதிகமாக இருக்கேன்னு பார்த்தேன். அட, கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கணும் காரு. உனக்கு பிடிச்ச சாரியா எடு. சப்பா, பேசாம சீக்கிரம் பாக்குறீங்களா? டிஸ்கஸ் பண்றதுக்கே இவ்வளோ நேரமா? இதுக்கு தான் அப்பா அங்கேயே நின்றுக்கிட்டாரு போல. மாப்பிள்ள சார், சாரி ஒன்றும் எங்களுக்கு பார்க்கல, உன் ஒய்ஃபுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். பொறுமையாக தான் இருக்கணும். ஒன்று கூட்டிட்டீங்களா? சந்தோஷம். ஏம்மா வேற கலர் காட்டேன், நல்லா முகூர்த்த பட்டுக்கு அரக்கு கலரு சிவப்பு கலர்ல காட்டு.
சரிங்க மேடம், இருங்க எடுத்து காட்டுறேன். இங்க பாருங்க, நீங்க கேட்ட கலர்ல கொடுத்துருக்கோம். டிசைனும் வேற வேற இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. எதை எடுக்கனே தெரியல. ஏ காரு பாரு, உனக்கு பிடிச்சதா பாரு. நீங்களே எடுங்க தே. எம்மாடி, சேலை நல்லா கட்டுறதுக்கு குலைவா இருக்கணும். மொறு மொறுன்னு இருக்கிற சேலையெல்லாம் வேணாம். கட்டுனா உடம்புல அப்படியே அம்சமா நிக்கணும். நீங்க கேட்ட மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நல்ல சாஃப்டான saree தான். ஒரிஜினல் காஞ்சிப்பட்டு. கோல்டு சரிகை வச்சது, நேம் கூட அடிச்சுக்கலாம். அப்படியா? மாப்பிள்ளை பொண்ணு பேரை அடிச்சுக்கலாமோ? ஆமா, நீங்க வாங்கி கொடுத்துட்டு போனீங்கன்னா முந்திர அடிச்சு தருவோம். 2 நாள் கழிச்சு நீங்க கால் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம். எம்மா, என் பேத்தி இந்த நிக்கா பாருங்க, அவளுக்கு நல்ல தங்க சரிகை வச்சு சேலையை காட்டுங்க. என் பேத்தி பார்க்கவே தங்க சிலையாட்டு இருக்கா. அவளுக்கு தங்க கலர் புடவை காட்டுங்க. இந்தாங்க பாட்டி, நீங்க கேட்ட மாதிரி சேலை. ஏட்டி திருக்காணி, இதை வச்சு பாரு, பார்க்கும் நல்லா இருக்கு. திருக்காணி, இந்த சேலை நல்லா இருக்குடி, உனக்கு எடு. ஆச்சி, இத முதல்ல தூர எடு. இப்ப இது ஒண்ணுதான் குறைச்ச. அடியே, ஏன் மட்டி கோபப்படுற? நல்லா இருக்கு பாரு, உனக்கு நல்ல தங்கச்சலை மாதிரி இருக்கியே. ஆமா ஆமா, பெரிய தங்கச்சலை. இப்ப இது ஒண்ணுதான் ஓட்டையா இருக்கு. பேசாம போ ஆச்சி, கோபத்தை கிளறாத. அட போட்டி. ஏம்மா, நாங்க அப்புறம் பார்க்கோம். இந்த சேலையை பாக்குறீங்களா? புது டிசைனு. நல்லா தான் இருக்கு. அதை விட சிவப்பு கலரில் கட்டினாதான் கல்யாணத்துக்கு நல்லா இருக்கும். எம்மா, ஒரே சிவப்பா பார்க்காத, எல்லாமே ட்ரையல் பார்க்கலாம். கல்யாண பொண்ணுக்கு கட்டி விடுவீங்கல்ல? ஆமா, உங்களுக்கு பிடிச்ச பட்டை எடுத்து காட்டுங்க, நாங்க கட்டி விட்டுருவோம். எது உங்களுக்கு பொருத்தமா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஆ சரி, அப்ப பொண்ணுக்கு முதல்ல கட்டி விட்டு பாருங்க, அப்புறம் நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த செகண்ட் மெரூன் கலர் saree எடுங்க. அந்த அங்கே இருக்கு பாருங்க ஒரு மஞ்சள் கலர் புடவை, அதையும் எடுங்க. ஆ, ஒன்று ஒன்றா கட்டி விடுறோம். உங்க மருமக அழகா இருக்கா, எந்த சேலை கட்டினாலும் எடுப்பா இருக்கும். கொஞ்சம் முன்னாடி வாமா. எம்மாடி, என் மருமவ சேலையில அழகா இருக்காளே. இந்த பிள்ளை சேலை அழகா கட்டுது பாத்தியா? பேசாம கல்யாணத்துக்கு இந்த பிள்ளையவே சேலை கட்ட கூப்பிட்டுறலாம். எம்மா, அப்படிலாம் வரமாட்டாவ. ஏம்டி, கேட்டு பார்க்கும். சும்மா இருமா, ஏதாவது சொல்லிட போறாங்க. எம்மாடி, சேலை அழகா கட்டி விட்டுருக்கியே. தேங்க்ஸ்க்கா. வேற saree பார்த்து வச்சிருக்கீங்களா? கொடுங்க, கட்டி விடுறேன். இது நல்லா தான் இருக்கு. இருங்க, ஒரு மஞ்சள் கலர் பார்த்துருக்கேன். குதிரை வழுக்கு என்ன போட்டாலும் நல்லா தான் இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. ஏ காரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடு. எனக்கு எதுனாலும் ஓகே தே. ஐயா சக்தி, இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கியே, என்ன சீக்கிரம் ஒரு கலரை செலக்ட் பண்ண. எல்லாமே நல்லாதாம்மா இருக்கு. எதை செலக்ட் பண்ண? அந்த மெரூன் எடுப்போமாமா? அப்போ சரி. ஏம்மா, உன் வருங்கால மருமகளுக்கு 1,00,000 ரூபாய்க்கு எடுத்துட்டேன். எனக்கு ஒரு 50,000த்துக்காவது எடுத்துதா. 50,000மா? 10,000 ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு சீலை எடுத்தாரேன். ஏம்மா, நீ சரியான ஆளுதான். வா வா, பாரு, உனக்கு பிடிச்சதை எடு. எம்மா, நான் கொஞ்ச நேரம் வெளியில நிக்கிறேன். saree தான் செலக்ட் பண்ணியாச்சுல்ல. எங்க தாண்டா போவ? அடுத்து லெஹங்கா பார்க்கணும், நில்லு. நீ பாரு அஞ்சலி, என்னால இங்க நிக்க முடியல ரொம்ப நேரம். நீ நிக்கலாம் வேணாம், அந்த சேர்ல போய் உட்காரு. வேணாம் வேணாம், நான் அப்பா கூட போய் கொஞ்ச நேரம் வெளியில நிக்கிறேன். லெஹங்காவும் பார்த்துட்டு சொல்லுங்க. உனக்கு ட்ரெஸ் பார்க்கணும்லையா? ஏம்மா, அவனுக்கு பட்டு வேஷ்டி சட்டை தானே. அப்புறம் கோட்டு சூட்டெல்லாம் எடுக்கணும்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவளுக்கு எடுங்கம்மா, அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சை நான் எடுத்துக்கிறேன். முதல்ல உங்களுக்கெல்லாம் எடுத்து முடிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அந்தா பேசிட்டு இருக்கையிலே ஓடிட்டானே. வீடுமா, நம்மளுக்கெல்லாம் saree பார்ப்போம், அப்புறம் லெஹங்கா பார்ப்போம். ஆச்சி, நானும் வெளியில போய் நிக்கிறேன். எங்க எம்டி போற? புடவை பார்க்கணும்ல. நீயே பாரு. ஏ திருக்கணி, எங்க போற? இரு, நம்மளுக்கும் saree பார்ப்போம். பார்த்துட்டு இருங்க மேனி, வரேன். எனக்கு அந்த செகண்ட் ரோல இருக்க 3வது சாரியை காட்டுங்க. ஆ, எடுக்கிறேன் மேடம். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லை, இருக்கட்டும், வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம். ஏய் காரு, நீ ஏதாவது குடிக்கிறியா? வேணாம் மைனி, வயிறு ஃபுல்லா இருக்கு. நம்ம சாரியே பார்க்கலாம். அப்பா இங்கே தானே இருந்துச்சு, எங்க காணோம்? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஒருவேளை டீ குடிக்க வெளியில போயிருக்குமோ? சக்தி மாமா, இங்க என்ன பண்றீங்க? நீ இங்க என்ன பண்ற? எல்லாரும் உள்ளதானே புடவை பார்த்துட்டு இருக்காங்க.
போர் அடிக்குது மாமா. சரி நீ இங்கே நில்லு, நான் போறேன். சக்தி மாமா போகாதீங்க. என்ன திருக்கணி வேணும் உனக்கு? சக்தி மாமா, நான் இப்ப இங்க இருந்து கீழே விழுந்தா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஏன் யோசிக்கிற? என்ன பண்ணுவீங்க மாமா, சொல்லுங்க. இப்படியே நின்று யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? முதல்ல விழுமா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன பார்த்துட்டே இருக்க திருக்காணி, முதல்ல விழு. இங்கேயே நின்னா வேலைக்கு ஆகாது. நம்ம அப்பா எங்க போனாரு? சக்தி மாமா, விழ மாட்டேன்னு நினைச்சீங்களா? நிஜமாவே விழுந்துருவேன். அதான் சொல்லிட்டேனே, ஃபர்ஸ்ட் விழு, மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். விழுந்துருவேன். அட போமா. சக்தி மாமா. என்ன இவ உண்மையாவே விழ போறா? ஏய் ஏய் திருக்காணி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சக்தி. காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சக்தி? காருமா, அது வந்து திருக்காணி. போதும், நிறுத்துங்க. வாடி என் சக்காலத்தி. ஏய், ஓங்கி உன்னை விட்டேன்னு வை, 4 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். யாருக்கு யாருடி சக்காலத்தி? காரு, கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னடி போனா போதுன்னு விட்டா ஓவரா சவுடா விடுற? திருக்காணி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உங்களுக்கு எனக்கும் நடந்ததெல்லாம் சொல்லட்டா சக்தி மாமா? என்ன திருக்காணி பேசுற? சி, வாயை மூடு. நீலாம் ஒரு பொண்ணா இப்படி அடுத்தவங்க லைஃப்ல விளையாடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என் லைஃப்ல நீ விளையாண்டியே, உனக்கு வெக்கமா இல்ல? கடவுளே, இது என்ன எனக்கு வந்த சோதனை? வெக்கத்தை பத்தி நீ பேசுறியா? உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல. என் சக்தி மாமாவை மனசை மாத்திட்டு நீ பேசுறியாடி இதெல்லாம்? வாய திறந்தாலே போய் உன் உடம்பு ஃபுல்லா விஷம்டி. திருக்காணி, விடாத, அவளை வச்சு செய்யி. அட குதிரவாளு, உனக்குள்ளேயும் ஒரு சொர்ணாக்கா ஒளிஞ்சிட்டு இருக்காளா? நல்ல தந்திரமா பேசி பேசி என் மாமாவை மைக்கிட்டு சரியான நரிடி நீ. ஏய் ஆமாடி, நான் ஒன்றும் சாதாரண நரி இல்ல, பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். சரிதான், போடி. என் பையனை பார்க்க பாவமா தான் இருக்கு. என்ன செய்ய, 2 பேருக்கு நடுவில் கடந்து மாட்டிட்டு முழிக்கானே. மைசன், அப்பா எங்கப்பா போனீங்க இவ்வளோ நேரம்? சக்தி மாமா, நீங்க என்னை காப்பாத்த வரும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு. ஐ லவ் யூ மாமா. அப்படி போடு. சி, இவளுக்கெல்லாம் வெக்கமே இருக்காது போல. சக்தி. காருமா. ஐ லவ் யூ சக்தி. மாமா, நான் தான் உங்களை உண்மையா லவ் பண்றேன். ஐ லவ் யூ சக்தி மாமா. சக்தி, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அட குதிரவாளு, எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொல்லுன்னு கெஞ்சிருப்பேன். என்னைக்காச்சும் சொல்லியிருக்கியா? காருமா, இங்கே நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாது. கோவப்படாம போய் ட்ரெஸ்ஸை பாரு. இவன் நிலைமைய பார்த்தா பாவமாக தான் இருக்கு. என்ன செய்ய? சக்தி, என்கிட்டலாம் இனிமே பேசாதீங்க. காரு, புரிஞ்சுக்கோ. சக்தி மாமா, அவ போனா போயிட்டு போறா. அத்தை பொண்ணு இருக்கையில மத்த பொண்ணு எதுக்கு? சக்தி, இனிமே என்கிட்ட பேசிடாதீங்க. ச்சே. சரி காரு. என்ன சரியா? பேசாதன்னு சொன்னா பேசாம போயிருவீங்களா? உங்களுக்கு இவளை பார்த்தோன்னே அவ்வளவு திமிராயிருச்சுல. நீ தானே காரு பேசாதானே சொன்ன. சரி சொல்லு, இப்போ உனக்கு என்னாச்சு? எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்ப விருப்பமே இல்ல. காரு நில்லு. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அடிய திருக்காணி, வாயும் டீ, உனக்கும் லெங்கா துணி பாப்போம். அவ மட்டும் தான் போட்டு மினுக்குவாளா என்ன? நம்மளும் போடுவோம். வாச்சி போலாம். என்னப்பா சக்தி,
நீயும் அப்பா என்னைய பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல. அன்னைக்கே சொன்னேன் உஷாரா இருந்துக்கோப்பான்னு, கேட்டியா? போ போ, இனிமேலாச்சு கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. தலைவலியா இருக்குப்பா. இப்பவே ஏன்பா உனக்கு தலைவலிக்கு? மாப்பிள்ளைக்கு துணி பார்க்கணும்ல, வா வா. பட்டு வேஷ்டி ஷர்ட்லாம் மேலே இருக்கான், போய் பார்ப்போம். காரு கோவிச்சிட்டு போயிட்டாளே. காருவெல்லாம் உங்க அக்கா பார்த்துக்குவா, நீ வா. நம்ம வீட்டில் நம்ம பெட்ரூமில் தூங்குற சுகமே தனிதான். அம்மா வீட்டில் இருக்க தண்டியும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும். சின்ன பொண்ணு, இன்னும் எதுக்குடி முழிச்சிட்டு இருக்க? தூங்கு. இவன் என்ன இப்பமே கடந்து இப்படி உறங்கிட்டு இருக்கா? இப்ப தூங்குனா நைட் எப்படி தூக்கம் வரும்? ஏட்டி சின்ன பொண்ணு, ஏட்டி சின்ன பொண்ணு, ம் ஏட்டி மணி 4 ஆயிட்டு, எந்திரிடி, எந்திரி எந்திரி. ம் ஏட்டி சின்ன பொண்ணு எந்திரி, மணி 4 ஆயிட்டு, தோசை விடணும், எந்திரிடி எந்திரி. ஏ அப்பாப்பாப்பா, நிம்மதியாக இந்த வீட்டில் வந்து தூங்க முடியுதா? என்னம்மா? ஏட்டி மணி 4 ஆயிட்டு, தோசை விடணும் டி. எம்மோ, நான் என்ன உன் வீட்டை அடுப்புலையாமா வந்து படுத்து கிடக்கேன், இப்படி அடிச்சு எழுப்புற? தோசை விடணும்னா போய் விடு. அட பைத்தியம் பிடிச்சவளே, போய் மாவை வாங்கிட்டு வா. அப்பா இப்ப வந்துருவாவ. பாவம், அந்த மனுஷனுக்கு மதியானமே ஒன்றும் கொடுத்து விடல. போட்டி எழுந்துச்சு போய் ஒரு மாவு பாயிட்டு வாங்கிட்டு வா. ஏம்மா, தெரியாம தான் கேட்கேன். நான் எங்கள் மாமியார் வீட்டில் இந்நேரம் இருந்திருந்தோம்னா என்னம்மா பண்ணியிருப்ப? என்ன பண்ணிருப்பேன்? நானே போய் வாங்கியிருப்பேன். அதை செய்ய வேண்டியதானம்மா. இப்படி உறங்கிட்டு இருக்க பிள்ளைய வந்து எழுப்புற? நான் கடைக்கு போனோம்னா வீட்ல இருந்து நீ என்ன வெட்டியாட்டி முறிக்க போற? சும்மா கிடந்து உறங்க தானே செஞ்ச. போ போய் வாங்கிட்டு வா. அந்த மனுஷன் பாம்போல இப்ப வந்து நிப்பாரு. சரிதான், சரியான ஆளுதாம்மா நீ. போகிறேன் போகிறேன், போ போய் தூட்டையும் பையன் எடுத்துட்டு வா. பெரிய மகாராணில இவா. பையும் நம்ம தான் கையில கொண்டு வந்து தரணுமா? பொன்னாத்தா, அங்கே என்ன சத்தம்? இப்படிலாம் பேசி இருந்தேன்னா நான் போக மாட்டேன். வெளியில வாமா தாயி, நேரம் ஆயிட்டு கிடக்கு, நேரத்தை கடத்துறா. ஏப்பா, இந்த கோட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது மைசன். ஆனா உங்க அக்கா பொண்ணுக்கு துணி எடுக்கல, அதுக்கு மேட்சா தான் எடுக்கணும்னு சொன்னா, அதுக்குள்ளேயே நீ கோட்டை மாட்டிட்ட. சும்மாவே எவ்வளோ நேரம் இருக்கிறது, போர் அடிக்கலப்பா. அதான் சும்மா போட்டு பார்த்தேன், நல்லா ஃபிட்டாக இருக்கு. கோட்டு நல்லா தான் இருக்கு. காரு என்ன கலர் எடுத்திருக்கான்னு பார்த்து அதுக்கு மேட்சாக எடு, அப்போ தானப்பா நல்லா இருக்கும். ஆ சரிப்பா, நான் போய் அம்மா கிட்ட காருக்கிட்ட காட்டிட்டு வரேன். ஆ போ போ. என்ன காருவா ஆளை காணோம். ஏய் குதிரவாளு, ட்ரெஸ்ஸு செம்மடி. ம், ஹே என்னப்பா இன்னும் கோவம் போலையா? நான் ஒண்ணுமே பண்ணலடி, அப்பா எல்லாம் சொல்லியிருக்குமே. சொன்னாங்க சொன்னாங்க. அப்ப எதுக்குடி கோவப்படுற? கொஞ்சம் மாமா கிட்ட சிரிச்சுதான் பேசேன். கடுப்பு ஏத்துறீங்க சக்தி. இனி என் கூடவே இருங்க. சரி செல்லம், இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே இருக்கேன், சரியா? ம், உங்களுக்கு இந்த லெஹங்கா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? செம்ம டக்கரா இருக்குடி. ம், எனக்கு கோட் எப்படி இருக்கு? வேணா இந்த கலருக்கு மேட்சா எனக்கு எடுத்துக்கலாம். ம், அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொன்ன என்ன. சரிங்க சக்தி. அப்பா, உன் சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போன உசுரே வந்த மாதிரி இருக்கு. போங்க சக்தி. சக்தி மாமா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இதை எடுக்கவா? ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சு பார்க்க ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கே. தாய் மாமன் பொண்ணு இருக்கையில மத்த பிள்ளைய எதுக்கு பாத்துக்கிட்டு? திருக்காணி, உனக்கு ட்ரெஸ் வேணும்னா நீ எடுத்துக்க, என்கிட்ட வந்து எதுக்கு கேக்குற? உங்களுக்கு பிடிக்கிறதா எனக்கு பிடிக்க சக்தி மாமா. நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஏய்,
ஒரு Dress கூட உனக்கு செலக்ட் பண்ண தெரியாது. நீ மட்டும் என்னடி நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் என் மாமாவை நீ செலக்ட் பண்ணலையா? அது மாதிரி தான் இதுவும். எது கூட முடிச்சு போடுற? உனக்கு வெக்கமா இல்ல? இந்த காரியம் இப்படி கோவப்படுறா? இந்த திருக்காணி பிள்ளை வேற ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? திருக்காணி, என்ன வடிவத்தை சும்மா சும்மா கூப்பிட்டுட்டு இருக்க? இங்க வாடி. பேசிட்டு இருக்கேன்ல, இரு வரேன். இங்க வான்னு சொல்றோம்ல, வாடி. என்னத்த? எதுக்கு திருக்காணி? உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா நீ போய் எடு. அவன் முன்னாடி போய் எதுக்கு இதெல்லாம் போட்டு வந்து நிக்க? ஏன் மாமா கிட்ட தானே நான் கேட்க வந்தேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏட்டி, அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? அஞ்சலி உனக்கு சேல் எடுத்து வச்சிருக்கா, வா. அவ கூப்பிட்டுக்கிட்டே நிக்க, வந்து பாரு. சரி போ வரேன். உனைய இப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது, வா என் கூடயே வா. ஐயோ வடிவத்தை இழுக்காத, இரு. சக்தி, இதெல்லாம் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய் நான் பார்த்துக்கிறேன்டி, நீ எதுவும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. போய் ட்ரெஸ் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்களை தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.